ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 26th ஜூன் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்வேதா வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களால ஆதியும் பாரதியும் இப்போ சேர்ந்து ஊருக்கு போனதை ஏற்றுக்கவே முடியல. அவங்க அப்பா அறிவுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் மாமாக்காக, ஆனால் மாமா எதையுமே யோசிக்கல பாருங்கள். அன்றைக்கே வந்து அப்படியே சாகட்டோன்னு விட்டுருந்தோன்னா ஏதோ அன்றைக்கி அழுதுட்டு அதோட முடிச்சு போயிருக்கோம். இப்போ என்னடானா இப்படி வந்து பொழைச்சி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறாங்க. எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு கிடைக்காத மாமா இந்த யாருக்குமே கிடைக்கக்கூடாது. அதனால் மாமாவும் பாரதியும் இந்த வீட்டுக்கு திரும்பி வரவே கூடாது. ஊருக்கு போனவங்க அப்படியே போயிடணும். நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அறிவு வந்து சரிம்மா எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு ஸ்வேதா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. முடியாது, இப்போவே நீங்கள் வந்து யாரையாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அறிவு வந்து யாரையோ கால் பண்ணி ஏதோ பேசுகிறாரு. ஸோ இப்போ அடுத்தது வந்து ஆதியும் பாரதியும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஊரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏதோ ஒரு மலை மேலே நின்றுக்கிட்டு பாரதி வந்து ஆதின்னு கத்துறாங்க. அது எக்கோ வருது. அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த மலையில் கத்திக்கிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த இடத்த என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு காரில் வராங்க. அந்த இடமும் ரொம்ப ரம்மியமாக இருக்குன்னு பார்த்து ரெண்டு பேரும் ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துலேருந்து ஆதி வந்து காணாமல் போய்டுறாரு. உடனே பாரதி வந்து பயங்கரமாக பயந்துடுறாங்க. அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆதின்னு கத்துறாங்க. அப்போ திடீர்னு ஆதி வந்து அங்கே ஒரு மலை பின்னாடியிலேருந்து வந்து பாரதி அப்படியே பயமுத்துறாரு. இதை பார்த்தோன்னே பாரதி வந்து பயங்கரமாக பயந்து அழுது எல்லாம் பண்ணுறாங்க. உடனே வந்து ஆதி மேலே ரொம்ப கோவச்சுக்கு வராங்க. இந்த மாதிரி பாருங்கள், தெரியாத இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து இப்படிலாம் நீங்கள் விளையாடலாமா? நான் நிஜமாவே பயந்தே போயிட்டேன். என் உயிரே நின்று போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, உங்கள் உயிரே எங்கிட்ட தானே இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது பாரதி அப்படிங்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் செல்லமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இங்கே வீட்டில் வந்து தமிழ் வந்து ராணியோடு உட்காந்துட்டு இருக்கும்போது தமிழ் சொல்கிறா, சரி அக்கா, நம்ம வேணால் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா, எங்கே இருக்காங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கால் பண்ணுறா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போதே தமிழ் கால் வந்தவுடனே ரெண்டு பேரும் தமிழ்கிட்ட பேசுகிறாங்க. உடனே இப்போ ஃபஸ்ட்டு பாரதி தான் பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் தமிழ் பாரதி கிட்ட பேசினோடனே, நான் அப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்குறா. ஒரு ஏற்கனவே இவங்க சண்டை போட்டுருக்கிறதுனால பாரதி வந்து, நான்லாம் பார்த்தா மனுஷியாக தெரியலையா, எங்கிட்டலாம் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி தமிழை சில்லமாக கடிச்சிக்கிறாங்க. உடனே வந்து தமிழ் சொல்கிறா, இல்லைம்மா உன்னோட தான் பேசிட்டு இப்போ அப்பா கிட்ட பேசலான்ட்டு கேட்குறேன், குடுமா அப்பா எங்கே அப்படின்னு. உடனே ஆதி வந்து பேசுகிறாரு. ஸோ இப்படியே ஆதி பாரதி தமிழ் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ராணியும் அந்த பக்கத்துலேருந்து ஏதோ பேசுகிறாங்க. ஸோ எல்லாரும் அப்படியே சந்தோஷமாக பேசிட்டு, சரிம்மா ராணி அக்கா என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு நிறைய ஜோக்கெலாம் சொல்கிறாங்க, சிரித்து எனக்கு வயிறெல்லாம் வெளிக்குதுமா அப்படின்னு சொல்கிறா தமிழ். ஸோ இதெல்லாம் சந்தோஷமாக கேட்டுட்டு, சரிம்மா நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஃபோனை வச்சிடுறா. இவங்க ரெண்டு பேரும் விட்ட சண்டையை வந்து திருப்பி ஆரம்பிச்சுக்கிறாங்க. இவங்க வந்து பாரதி கோச்சிக்கிட்டே இருக்காங்க, ஆதி சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அப்புறமா அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் சமாதானம் ஆகிடுறாங்க. அப்புறம் காரில் வந்து இன்னொரு இடத்துல வந்து ஏதோ வாங்கி சாப்பிட்றதுக்காக வண்டியை நிறுத்துறாரு. அந்த இடத்துல நின்று ரெண்டு பேரும் க்ளோஸாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஏதோ கால் வருது. அப்போது ஆதி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ பாரதி வந்து ஏதோ இப்படி அவங்க கழுத்தை தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க கழுத்தில் இருந்த தாலியே காணும். உடனே பயங்கரமாக பயந்துடுறாங்க, ஒரே அழறாங்க. உடனே அந்த கடையில் இருந்து அந்த பையன் கேட்குறான், ஏன் அழற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லைப்பா என் தாலி செயினை காணும், அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அழறாங்க. உடனே அந்த பையன் சொல்கிறான், ஆமாங்க்கா, இங்கே அடிக்கடி இப்படி தான் ஏதாவது தொலைஞ்சு போயிட்டே இருக்கும், சில பேர் தாலியை கூட தொலைச்சிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவுடனே பாரதி, ஐயோ என்ன அப்படி என்ன இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது தெரியாதுக்கா, ஆனால் அந்த மாதிரி ஆறது உண்டு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஸோ இதை கேட்டவுடனே பாரதிக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அப்போ உடனே ஆதி சொல்கிறாரு, உங்களுக்கு தாலி கட்டினதே நானே பக்கத்தில் இருக்கேன், நீங்கள் ஏன் பாரதி இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே காரில் போய் தேடுறாங்க, எல்லா இடமும் சுற்றி தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து கிடைக்கல. ஸோ பாரதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, இல்லை இப்படி வந்து தாலிங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா, அது இப்போ காணாமல் போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஆதி உங்கள் உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசு வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட தாலி செயின் வந்து கதவில் மாட்டி அதை அருந்து அதெல்லாம் நடந்ததெல்லாம் அப்படியே அவங்க நினச்சி பார்க்குறாங்க. இன்னும் நிறைய அழறாங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாரு, அழாதீங்க பாரதி, முதல்ல அழுகிய நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்க கேட்காம அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ உடனே ஆதி வந்து அந்த பையனை பார்த்து, தம்பி இங்கே எங்கேயாவது பக்கத்தில் கோவில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், இருக்குது சார், இங்கே பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் மலை மேலே ஏறி போகணும், ஆனால் கொஞ்சம் நடந்து போனால் தான் சார் அங்கே கிடைக்கும், கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து ஆதி இப்படி யோசிக்கிறாரு. இப்போது பாரதி ஒன்று கேட்குறாங்க, நான் தாலி செயினை காணும்னு சொல்லி அழுதுட்ருக்கேன், இப்போ எதுக்கு ஆதி வந்து கோவிலை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு பாரதி கேட்குறாங்க. அதுக்கு ஒன்று ஆதி சொல்கிறாரு, தாலிக்காக தான் பாரதி வந்து கோவிலையே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஆதி சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.